மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? செல்வங்கள் சேரட்டும். மீனராசிக்காரர்களே, இன்று நான் சொல்லப்போகும் இந்த பதிவு உங்க வாழ்க்கையில இதுவரை கேட்ட எந்த ராசி பலனையும் விட மிக முக்கியமானது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமா நடைபெற போகுது. இது வெறும் யூகம் அல்ல, இது வெறும் ஊக்க வார்த்தைகளும் அல்ல. கிரகங்களின் தற்போதைய நகர்வும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் மீனராசினருக்கு ஒரு உறுதியான மாற்றத்தை கொண்டு வர தொடங்கிவிட்டன. பல மாதங்களா உங்க வாழ்க்கை ஒரே இடத்துல நின்றது போல தோன்றியிருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் தாமதமாகி இருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். பல இரவுகள் எப்போதும் என் வாழ்க்கை மாறும், எப்போது எனக்கு நல்ல காலம் வரும்னு மனதிற்குள் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா இன்று நான் உறுதியா சொல்கிறேன், இனி வரக்கூட நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை தொடங்க போகுது. இந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த மாற்றத்தை மனிதர்கள் உருவாக்கவில்லை, கிரகங்களும் பிரபஞ்சமும் உங்களுக்காக இணைந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு விஷயத்த கவனமா கேளுங்க. இந்த 5 மாற்றங்கள்ல ஒன்று மட்டும் நடந்தாலும் உங்க வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் முற்றிலும் வேறு பாதைக்கு செல்லும். 2 மாற்றங்கள் நடந்தால் நீங்கள் பல வருடங்களாக காத்திருந்த கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். 3 மாற்றங்கள் நடந்தால் உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் உடைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த 5 மாற்றங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பித்தால் உங்க வாழ்க்கை இனி பழைய வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதி, நீங்கள் காத்திருந்த நல்ல செய்தி, நீங்கள் கனவு கண்ட முன்னேற்றம், நீங்கள் வேண்டிக் கொண்ட அதிர்ஷ்டம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்க வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும். இந்த காணொளியில நான் சொல்ல போகும் இந்த 5 மாற்றங்களும் மீனராசினராகிய உங்களுக்கு மட்டும் கிடைக்கும் ஒரு சாதாரண ராசி பலன் அல்ல. இது இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கும் மிக முக்கியமான செய்தி. எனவே இந்த பதிவை பாதியில விட்டு செல்லாதீங்க. முதல் மாற்றம் சாதாரணமாக தோன்றலாம். 2வது மாற்றம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். 3வது மாற்றம் உங்க மனதில் நம்பிக்கையை விதைக்கும். 4வது மாற்றம் உங்க வாழ்க்கையின் திசையே மாற்றும். ஆனால் 5வது மாற்றம் உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமைய போகுது. வாருங்கள், இனி வரக்கூடிய நாட்கள்ல மீனராசினரின் வாழ்க்கையில நிச்சயமா நடைபெற போகும் அந்த 5 மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது பார்க்கலாம். முதல் மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல பொருள், பணம் மற்றும் வருமானத்துல உறுதியான மாற்றம். மீனராசினரே, இந்த பதிவின் முதல் மாற்றமே உங்க வாழ்க்கையில மிகவும் முக்கியமான மாற்றமாக இருக்க போகுது. ஏனென்றால் உங்கள் பணநிலையில் ஒரு உறுதியான மாற்றம் ஆரம்பமாக போகுது. இது சாதாரணமாக வரப்போகும் பணம் அல்ல. பல மாதங்களாக தடைபெற்றிருந்த பண ஓட்டம் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து பார்த்திருந்த ஒரு தொகை, நீங்கள் மறந்து போன ஒரு வருமானம், நீங்கள் பல முறை முயற்சி செய்து கிடைக்காமல் போன ஒரு வாய்ப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். நான் இதை ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன் தெரியுமா? ஏனென்றால் மீனராசியின் அதிபதியான குரு பகவானின் அருளும் தற்போதைய கிரகங்களின் நகர்வும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் இருந்த முட்டுக்கட்டைகள்ல மெதுவா உடைக்க ஆரம்பித்து விட்டன. பல மாதங்களா உழைப்பு இருந்தது, திறமை இருந்து, முயற்சி இருந்தது. ஆனால் இதற்கான வருமானம் மட்டும் சரியாக இல்லை. சம்பாதித்த பணம் கையில் தங்கவில்லை. எதிர்பாராத செலவுகள் வந்தன. ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை வந்தது. பலமுறை நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் பணம் மட்டும் ஏன் என்னிடம் நிலைக்கவில்லைன்னு மனதிற்குள் கேள்வி கேட்டிருப்பீர்கள். ஆனால் இனி அந்த நிலை தொடரப் போவதில்லை. இனி வரக்கூடிய நாட்கள்ல பணத்தை பற்றி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அல்லது ஒரு சம்பள உயர்வா இருக்கலாம், புதிய வேலை வாய்ப்பா இருக்கலாம், நின்று போன பணம் கைக்கு வருவதா இருக்கலாம், பழைய கடன் திரும்ப கிடைப்பதா இருக்கலாம், புதிய தொழில் வாய்ப்பா இருக்கலாம், அல்லது நீங்க எதிர்பார்க்காத ஒரு புதிய வருமான பாதையா கூட இருக்கலாம். முக்கியமா இந்த வாய்ப்பை சாதாரணமா நினைத்து தவற விடாதீங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய செல்வத்தை ஒரே நாளில் கொடுக்காது. முதலில் ஒரு சிறிய கதவை திறக்கும். அந்த கதவை நம்பி உள்ளே நடந்து சென்றவர்களுக்கு தான் பின்னர் மிகப்பெரிய செல்வத்தின் கதவுகள் திறக்கும். மீனராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரும் ஒவ்வொரு அழைப்பையும் கவனியுங்கள். ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் மதியுங்கள். ஒவ்வொரு மனிதரையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த வருமானத்திற்கு காரணமான மனிதர் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை சந்திக்க
சந்திக்கக்கூடும். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். உங்களிடம் இருக்கும் ஒரு பழைய பயமுடையும், என்னால் முடியாது, இது எனக்கு கிடைக்காது, நான் அதிர்ஷ்டசாலி இல்லை என்ற எண்ணங்கள் மெதுவாக மறைய ஆரம்பிக்கும். அதற்கு பதிலாக என்னுடைய நேரம் வந்துவிட்டது என்ற நம்பிக்கை உங்க மனதில உருவாகும். அதுதான் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில செல்வத்தை ஈர்க்கும் முதல் அறிகுறி. மீனராசினரை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பணம் மற்றும் வருமானம் தொடர்பான வாழ்க்கையில ஒரு உறுதியான நல்ல மாற்றம் ஆரம்பமாகும். அந்த மாற்றம் சிறியதாக தோன்றலாம். ஆனால் அது அடுத்த சில மாதங்கள்ல உங்க வாழ்க்கையை முழுமையாக மாற்றப்போகும் மிகப்பெரிய செல்வ பயணத்தின் முதல் படியாக இருக்கும். ஆனா பணம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. சில மனிதர்கள் விலகினால்தான் வாழ்க்கை முன்னேறும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு வெளியேற போகும் அந்த 3 வகையான மனிதர்கள் யாரு? அவர்கள் ஏன் இப்போது ஒரு விலகப் போகிறார்கள்? அந்த 2வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவா பார்க்கலாம். 2வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலகப் போகிறார்கள். மீனராசினரே, இப்போது நான் சொல்லப் போகும் 2வது மாற்றம் உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனால் இந்த மாற்றம் தான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு வழியமைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையை விட்டு 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலக ஆரம்பிப்பார்கள். இதை கேட்டவுடன் யாராவது என்னை விட்டு விலகினால் அது எப்படி நல்ல மாற்றமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் ஒருவருக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பு அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும் மனிதர்களை முதல்ல விலக்கிவிடும். அதுதான் தற்போது மீனராசினரின் வாழ்க்கையில ஆரம்பித்திருக்கிறது. முதல் வகை மனிதர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டு மட்டும் வாழ்ந்தவர்கள். தேவை இருக்கும்போது மட்டும் உங்களை தேடி வந்தவர்கள். உங்களிடம் உதவி வாங்கினார்கள். அவங்களுடைய நேரத்தை பயன்படுத்தினார்கள். உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தினார்கள். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவர்கள் அருகே இருக்கவில்லை. இப்படிப்பட்ட மனிதர்களின் உண்மையான முகம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுமையா தெரிய வரும். அவர்கள் தானாகவே உங்களிடமிருந்து விலக ஆரம்பிப்பார்கள் அல்லது அவர்களை உங்க வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். 2வது வகை மனிதர்கள் எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்கள். உன்னால் முடியாது, இது நடக்காது, அதெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு உங்கள் தன்னம்பிக்கையை உடைத்தவர்கள். பல வருடங்களாக நீங்கள் உங்களை நம்பாமல் இருந்ததுக்கு காரணம் உங்கள் திறமை இல்லாததல்ல, இப்படிப்பட்ட மனிதர்களின் வார்த்தைகள் தான். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அவர்களின் தாக்கம் உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரப்போகுது. இனி அவர்களுடைய வாழ்க்கைகளை நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுடைய மனம் உங்களை நம்ப ஆரம்பிக்கும். அதுதான் உங்கள் வெற்றியின் முதல் அடையாளம். 3வது வகை மனிதர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள். நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பவர்கள். உங்க முயற்சிகளை கேலி செய்தவர்கள். உங்க வெற்றியை விரும்பாதவர்கள். வெளியில சிரித்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைத்தவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையிலிருந்து மெதுவா மறைய ஆரம்பிப்பார்கள். சிலர் தாங்களாகவே விலகுவார்கள். சிலருடைய உண்மையான முகம் வெளிப்படும். சில உறவுகள் இயற்கையாகவே முடிவுக்கு வரும். மீனராசினரே, இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இது இழப்பு அல்ல, இது பிரபஞ்சம் செய்யும் சுத்தம். ஒரு விவசாயி புதிய விதையை விதைப்பதற்கு முன் நிலத்தில் இருக்கும் களைகளை அகற்றுவாள். அதுபோலத்தான் உங்க வாழ்க்கையில மிக தெளிவு ஆசீர்வாதத்தை விதைப்பதற்கு முன்பு பிரபஞ்சம் தேவையில்லாத மனிதர்களை அகற்றுகிறது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்வீர்கள். எல்லோரும் நம்மோடு கடைசி வரை பயணிக்க வேண்டியவர்கள் அல்ல. சிலர் நம்மை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே அழைத்து செல்ல வருகிறார்கள். அவர்களுடைய பணி முடிந்ததும் பிரபஞ்சம் அவர்களை விலக்கி விடுகிறது. அதனால் தான் இந்த நாட்கள்ல யாராவது உங்களை விட்டு விலகினா அல்லது சில உறவுகள் திடீரென்று முடிவுக்கு வந்தால் அதற்காக கண்ணீர் விடாதீங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் ஒரு மனிதரை வெளியே அனுப்பும் போது அதைவிட மதிப்புமிக்க ஒரு மனிதரையோ அல்லது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையோ உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்ப தயாராகி கொண்டிருக்கும். இதுதான் உங்களை சமாதானப்படுத்த சொல்லும் வார்த்தைகள் அல்ல. மீனராசினரின் வாழ்க்கையில நிச்சயமா நடைபெற போகும் 2வது பெரிய மாற்றம் இதுதான். தேவையில்லாத மனிதர்கள் விலகுவார்கள். உங்களை மதிக்கும் மனிதர்கள் மட்டும் நிலைத்து நிற்பார்கள். அதன் பிறகுதான் பிரபஞ்சம் உங்களுக்காக 3வது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பல மாதங்களா காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. அது என்ன நல்ல செய்தி? அந்த அதிர்ஷ்டம் எப்போது வரப்போகிறது? அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 3வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க காத்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரும். மீனராசினரே, இப்போது நான் சொல்ல போகும் 3வது மாற்றம் உங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீரை வர வைக்கும் ஒரு மாற்றமா இருக்க போகுது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் பல மாதங்களா அல்லது சிலருக்கு பல வருடங்களா பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரும். இது வெறும் நம்பிக்கை வார்த்தை அல்ல. கிரகங்களின் தற்போது நிலையும் குரு பகவானின் அருளும் உங்க வாழ்க்கையில நின்று போன ஒரு முக்கியமான விஷயத்தை மீண்டும் இயக்க தொடங்கி இருக்குது. பல நாட்களா ஒரு தொலைபேசி அழைப்பு
படிப்புக்காக காத்திருக்கிறீர்கள், ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறீர்கள், ஒரு பதவிக்காக காத்திருக்கிறீர்கள், ஒரு குடும்ப முடிவுக்காக காத்திருக்கிறீர்கள், ஒரு திருமண பேச்சுக்காக காத்திருக்கிறீர்கள், ஒரு அரசு ஆவணத்திற்காக காத்திருக்கிறீர்கள், ஒரு வழக்கு முடிவுக்காக காத்திருக்கிறீர்கள், ஒரு வங்கி கடன் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறீர்கள், அல்லது உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு செய்திக்காக அமைதியாக காத்திருக்கிறீர்கள். அந்த காத்திருப்புக்கு முடிவு வரும் காலம் இதுதான். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரப்போகும் அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுது. சில மீனராசினருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பல முறை நேர்காணலுக்கு சென்றும் கிடைக்காத வேலை இப்போது கிடைக்கலாம். உங்களுடைய திறமையை மதிக்கும் ஒரு நிறுவனம் உங்களை அழைக்கலாம். சம்பள உயர்வுடன் ஒரு புதிய வாய்ப்பு வரலாம். சிலருக்கு நின்று போன பணம் கைக்கு வரும். பல மாதங்களாக வராமல் இருந்த தொகை திடீரென்று கிடைக்கலாம். கொடுத்த கடன் திரும்ப வரலாம். தடைபட்ட தொழில் பணம் கிடைக்கலாம். பழைய முதலீட்டில் லாபம் வரலாம். சிலருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். திருமண பேச்சு ஆரம்பமாகலாம். நிச்சயதார்த்தம் உறுதியாகலாம். குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரலாம். வீட்டுல மகிழ்ச்சி திரும்ப வரலாம். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான நல்ல செய்தி வரும். விசா, வேலை அனுமதி அழைப்பு அல்லது பல வருட கனவா இருந்த ஒரு வாய்ப்பு, இவை அனைத்திலும் ஏதாவது ஒன்று இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். மீனராசினரே, ஒரு விஷயத்த கவனமா கேளுங்க. இந்த நல்ல செய்தி திடீரென்று வரப்போவதில்லை. பல மாதங்களாக பிரபஞ்சம் அதற்கான சூழ்நிலையை அமைதியாக உருவாக்கி கொண்டே இருந்தது. நீங்கள் அதை கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது அதன் பலன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதனால் தான் சமீப காலமா சில கதவுகள் மூடப்பட்டன, சில மனிதர்கள் விலகினார்கள், சில திட்டங்கள் தள்ளி போயின. அவை அனைத்தும் இந்த ஒரு நல்ல செய்திக்கான அவையை உருவாக்கத்தான். பிரபஞ்சம் சில நேரங்களில் தாமதப்படுத்தும், ஆனால் ஒருபோதும் மறுப்பதில்லை. அது சரியான நேரத்தில் சரியான பலனை மட்டுமே கொடுக்கும். அந்த சரியான நேரம் மீனராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆரம்பமாகுது. இந்த நாட்கள்ல உங்கள் தொலைபேசியை அலட்சியப்படுத்தாதீர்கள். புதிய எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை தவிர்க்காதீர்கள். உங்கள் மின்னஞ்சல்களை பார்க்க மறந்து விடாதீர்கள். உங்கள் பழைய தொடர்புகளுக்கு பதிலளியுங்கள். ஏனென்றால் உங்க வாழ்க்கையை மாற்றும் அந்த நல்ல செய்தி ஒரு அழைப்பாக இருக்கலாம், ஒரு குறுஞ்செய்தியாக இருக்கலாம், ஒரு சந்திப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதரின் ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். ஒரு செய்தி உங்கள் அடுத்த 6 மாத வாழ்க்கையின் திசையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும். மீனராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரும். அந்த செய்தியை நம்பிக்கையோடு வரவேற்க தயாராயிருங்கள். ஏனென்றால் அதற்கு பிறகு வரப்போகும் 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவையே முழுமையாக திறக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏன் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், ஏன் உங்க அதிர்ஷ்ட நேரம் இப்போது தொடங்குகிறது, அந்த மிகப்பெரிய 4வது மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக உறுதியா பார்க்கலாம். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்ட நேரம் உறுதியாக ஆரம்பமாகிறது. மீனராசினரே, இதுவரை நாம் 3 பெரிய மாற்றங்களை பார்த்தோம். ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 4வது மாற்றம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாகும். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட சக்கரம் மீண்டும் சுழல ஆரம்பிக்க போகிறது. பல மாதங்களாக நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் தடை, எந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் தாமதம், எந்த முயற்சியை எடுத்தாலும் பாதியிலே நின்றுவிடும் நிலை, ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை, ஒரு செலவு முடிந்தால் அடுத்த செலவு, ஒரு நம்பிக்கை இருந்தால் அடுத்த ஏமாற்றம், இதுதான் உங்க வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஆனா இந்த நிலை இனிமேல் தொடரப்போவதில்லை. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து வந்த தடை உடைய ஆரம்பிக்கும். இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, கிரகங்கள் தற்போது உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க ஆரம்பித்திருக்கின்றன. அதனால் முன்பு மூடிய கதவுகள் திறக்கும், முன்பு கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கும், முன்பு உங்களை மதிக்காதவர்கள் இப்போது உங்களை தேடி வருவார்கள், முன்பு மறுக்கப்பட்ட விஷயங்கள் இப்போது தொடப்படும். மீனராசினரே, ஒரு விஷயத்தை உறுதியா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் தொடங்கும் வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். வாய்ப்பு மிகவும் அதிகமா இருக்கும். புதிய தொழில ஆரம்பிக்க நினைத்தால் அதற்கான சரியான மனிதர்கள் கிடைப்பார்கள். வேலை மாற நினைத்தால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். படிப்பு தொடர்பாக முயற்சி செய்தால் நல்ல முடிவு கிடைக்கும். வியாபாரம் செய்தால் புதிய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பார்கள். நீண்ட நாட்களாக தடைபட்ட ஒரு திட்டம் மீண்டும் உயிர் பெறும். சில மீனராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எதிர்பாராத மரியாதை கிடைக்கும். உங்களை இதுவரை கவனிக்காதவர்கள் இனி உங்கள் திறமையை பாராட்ட ஆரம்பிப்பார்கள். உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனுடன் உங்கள் மதிப்பு உயரும். இன்னும் ஒரு மிக முக்கியமான மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனநிலையே மாறப்போகுது. பல மாதங்களா காலையோடு எழுந்த நீங்கள் இனி நம்பிக்கையோடு எழுவீர்கள். பயத்தோடு முடிவெடுத்த நீங்கள் இனி தைரியமா முடிவெடுப்பீங்க. என்னால் முடியுமா என்று கேட்ட நீங்கள் என்னால் முடியும் என்று சொல்ல ஆரம்பிப்பீர்கள். இதுதான் அதிர்ஷ்டம் வரப்போகும் மனிதர்களின் முதல் அடையாளம். பிரபஞ்சம் முதலில் மனதை மாற்றும், அதற்கு பிறகுதான் வாழ்க்கையை மாற்றும். மீனராசினரே, இந்த நாட்கள்ல யாராவது உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்தா அதை உடனே மறுக்காதீங்க. ஒரு புதிய வேலை வந்தால் யோசித்து பாருங்க.
மாற்றுங்கள். ஒரு புதிய தொழில் யோசனை வந்தால் அதை எழுதி வையுங்கள். ஒரு புதிய மனிதர் உதவி செய்தால் அவரை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அதிர்ஷ்டம் செயல்பட ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் மனிதர்களின் மூலமாகவும் வாய்ப்புகளின் மூலமாகவும் எதிர்பாராத நிகழ்வுகளின் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இதுதான் மீனராசினரின் 4வது மிகப்பெரிய மாற்றம். உங்கள் அதிர்ஷ்ட நேரம் உறுதியாக ஆரம்பமாகிறது. ஆனால் இந்த 5 மாற்றங்களில் இன்னும் ஒரு மாற்றம் மட்டும் மீதம் இருக்கிறது. அதுதான் உங்க வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்களின் திசையே மாற்றப் போகும் மிகப்பெரிய மாற்றம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் அந்த ஒரு முடிவு என்ன? ஏன் அந்த ஒரு முடிவு உங்கள் விதியையே மாற்றப் போகுது? அந்த 5வது மற்றும் மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக உறுதியா பார்க்கலாம். 5வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையை மாற்றப் போகுது. மீனராசினரே, இதுவரை நாம் 4 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 5வது மாற்றம் இந்த முழு பதிவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையின் திசையே மாற்றப் போகுது. இது சாதாரண முடிவல்ல, உங்கள் விதியை மாற்றும் முடிவு, உங்கள் வருமானத்தை உயர்த்தும் முடிவு, உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முடிவு. மீனராசினரே, பல மாதங்களா ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கும் வாழ்க்கை இப்போது நகர ஆரம்பிக்கிறது. அதனால்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை தரப்போகிறது. சிலருக்கு அது புதிய வேலை பற்றிய முடிவா இருக்கும். பல வருடங்களா செய்த வேலையை விட்டு நல்ல சம்பளம் உள்ள புதிய வேலையை தேர்வு செய்யும் வாய்ப்பு வரும். முதலில் பயமா இருக்கும். ஆனா அந்த முடிவு தான் உங்கள் வருமானத்தை உயர்த்த போகுது. சிலருக்கு தொழில் ஆரம்பிக்கும் முடிவா இருக்கும். பல நாட்களா மனதில் வைத்திருந்த தொழிலை இப்போது தொடங்க வேண்டும் என்ற தைரியம் வரும். அதை தள்ளி போடாதீங்க. அந்த தொழில் தான் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை மாற்றப் போகுது. சிலருக்கு அது வீடு வாங்கும் முடிவா இருக்கும். சிலருக்கு நிலம் வாங்கும் வாய்ப்பா இருக்கும். சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் உருவாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் முடிவு உருவாகும். சிலருக்கு திருமணம் தொடர்பான முக்கியமான முடிவு எடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் முடிவு வேறுபடும். ஆனால் மாற்றம் மட்டும் உறுதியாக இருக்கும். மீனராசினரே, ஒரு விஷயத்தை மிகவும் கவனமா கேளுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதுல ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் தோன்ற ஆரம்பித்தால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் சில நேரங்கள்ல பிரபஞ்சம் நம்மிடம் நேரடியாக பேசாது, நம்முடைய எண்ணங்களின் மூலமாக தான் பேசும். ஒரே யோசனை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் வந்தால் அது வெறும் கற்பனை அல்ல. அது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக பிரபஞ்சம் காட்டும் புதிய பாதையாக கூட இருக்கலாம். இன்னும் ஒரு மிக முக்கியமான பலன், இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள்ல வெற்றி கிடைக்கும் சாத்தியம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் பயத்துல எந்த நல்ல வாய்ப்பையும் மறுக்காதீங்க. எந்த நல்ல முடிவையும் ஒத்து வைக்காதீங்க. சந்தேகத்துல எந்த நல்ல மனிதரையும் இழந்து விடாதீங்க. ஏனென்றால் இது காத்திருக்க வேண்டிய காலம் இல்லை, முன்னேற வேண்டிய காலம். பல மாதங்களாக பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது உங்களை முன்னேற்றி போகிறது. மீனராசினரே, இந்த 5 மாற்றங்களும் ஒரே நாளில் நடக்கப் போவதில்லை. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல அவற்றின் தொடக்கம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தெரியும். ஒரு நல்ல செய்தி வரும், ஒரு புதிய வாய்ப்பு வரும், ஒரு புதிய மனிதர் வருவார், ஒரு நல்ல முடிவு உருவாகும், ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அதிலிருந்து தான் உங்கள் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் என்பது ஒரு தேதி அல்ல, மீனராசினரின் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள். ஆனால் இந்த 5 மாற்றங்களும் முழுமையாக நடக்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை செய்தால் இந்த மாற்றங்களின் பலன் இன்னும் வேகமாக உங்க வாழ்க்கையில வெளிப்படும். மீனராசினர் கண்டிப்பா செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் என்ன? அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள். இதுவரை உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் 5 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் வாய்ப்பை கொடுக்கும், கிரகங்கள் பாதையை திறக்கும். ஆனால் அந்த பாதையில நடந்து செல்வது நம்முடைய பொறுப்பு. அதனால் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் கண்டிப்பா செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்களை இப்போது பார்க்கலாம். இவற்றை நீங்கள் பின்பற்றினால் வரப்போகும் நல்ல மாற்றங்களை இன்னும் வேகமா உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். முதல் விஷயம், தள்ளி போட்ட வேலையை உடனே தொடங்குங்கள். மீனராசினரே, பல மாதங்களாக ஒரு வேலையை மனதில் வைத்துக்கொண்டு தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு விண்ணப்பம், ஒரு வேலை, ஒரு முயற்சி, ஒரு தொழில் ஆரம்பம், ஒரு படிப்பு, ஒரு முதலீடு, ஒரு முக்கியமான முடிவு, நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம்னு தொடர்ந்து தள்ளிக்கொண்டே வந்திருக்கலாம். இனிமேல் அப்படி செய்யாதீர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த வேலையின் முதல் அடியை எடுத்து வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு அடி எடுத்தால் பிரபஞ்சம் உங்களுக்காக 10 அடிகள் எடுத்து வைக்கும். இரண்டாவது விஷயம், எந்த நல்ல வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். இந்த 4 நாட்களில் ஒருவர் உங்களுக்கு வேலை சொன்னால், ஒருவர் உங்களை சந்திக்க அழைத்தால், ஒரு புதிய வாய்ப்பு வந்தால், ஒரு புதிய தொழில் யோசனை கிடைத்தால் பிறகு பார்க்கலாம்னு சொல்லாதீங்க. ஏனென்றால் நீங்கள் சாதாரணமாக நினைக்கும் ஒரு வாய்ப்பு தான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய வருமானத்திற்கு காரணமாக இருக்கலாம். 3வது விஷயம், எதிர்மறையாக பேசுவரிடம் விலகுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களிடம் முன்னால் முடியாது, இது நடக்காது, அதை விட்டுவிடுன்னு பேசுபவர்களை கொஞ்சம் தூரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் நல்ல ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கும்
இருக்கும்போது எதிர்மறை மனிதர்கள் அந்த ஆற்றலை பலவீனப்படுத்துவார்கள். 4வது விஷயம், உங்கள் உடலையும் மனதையும் கவனியுங்கள். இந்த நாட்கள்ல போதுமான தூக்கம், சரியான உணர்வு, அமைதியான மனநிலை, அதை கண்டிப்பா கடைபிடிங்க. ஏனென்றால் சோர்வான மனம் வந்த வாய்ப்பையும் தவறவிடும். கனிவான மனம் சிறிய வாய்ப்பையும் பெரிய வெற்றியாக மாற்றும். 5வது விஷயம், செலவுகள்ல கவனம் செலுத்துங்கள். மீனராசினரே, பணம் வரப்போகிறது என்பதற்காக தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல புதிய கடன் வாங்குவதை தவிருங்கள். ஆடம்பர செலவுகளை குறையுங்கள். வரப்போகும் பணத்தை சரியான இடத்துல பயன்படுத்த திட்டமிடுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் சம்பாதிக்கும் வாய்ப்பை மட்டும் கொடுக்காது, அது நிலையாக வைத்திருக்க வேண்டிய அறிவையும் சோதிக்கும். 6வது விஷயம், உங்கள் இலக்கை தினமும் நினைவுபடுத்துங்கள். காலை எழுந்தவுடன் உங்க வாழ்க்கையில நீங்கள் அடைய வேண்டிய ஒரு இலக்கை மனதில் நினையுங்கள். நான் வெற்றி பெறப் போகிறேன், என் வாழ்க்கை முன்னேறி கொண்டிருக்கிறது, நல்ல வாய்ப்புகள் என்னை நோக்கி வருகின்றன. இந்த மாதிரியான நேர்மறை எண்ணங்களை தினமும் சொல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் மனம் எதை நம்ப ஆரம்பிக்கிறதோ அந்த பாதையில் தான் உங்க செயல்களும் நகர ஆரம்பிக்கும். 7வது விஷயம், நன்றி சொல்லும் பழக்கத்தை தொடங்குங்க. இதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். இனி வரக்கூடிய நாட்கள் முன்பு ஒவ்வொரு நாளும் காலை அல்லது இரவு 2 நிமிடங்கள் மட்டும் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். உயிருக்கும் நன்றி, குடும்பத்திற்கு நன்றி, உடல் நலத்திற்கு நன்றி, கிடைத்த வாய்ப்புகளுக்கு நன்றி, வரப்போகும் ஆசீர்வாதங்களுக்கு முன்கூட்டியே நன்றி. நன்றி சொல்லும் மனதிற்கு தான் பிரபஞ்சம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை அனுப்புகிறது. மீனராசினரே, இந்த 7 விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பின்பற்ற ஆரம்பியுங்கள். அப்போது நீங்கள் இன்று கேட்ட அந்த 5 மாற்றங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனா இந்த முழு பதிவின் முடிவில் பிரபஞ்சம் மீனராசினருக்கு சொல்ல விரும்பும் ஒரு இறுதி செய்தி இருக்குது. அந்த ஒரு செய்தியை கேட்ட பிறகு இந்த வீடியோவை நீங்கள் மறக்கவே முடியாது. அந்த இறுதி செய்தியோடு உங்க வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தையும் அடுத்த பகுதியில் நிறைவு செய்வோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கும் புதிய வாழ்க்கை மீனராசினருக்கு பிரபஞ்சத்தின் இறுதி செய்தி. செல்வங்கள் பெருகட்டும் மீனராசினரே. இந்த முழு பதிவின் இறுதியில நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்ல விரும்புகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் என்பது சாதாரண தேதி அல்ல. மீனராசினரின் வாழ்க்கையில புதிய அதிர்ஷ்டம் தொடங்கும் முக்கியமான திருப்புமுனை. இதுவரை நாம் பார்த்த 5 மாற்றங்களையும் ஒரு முறை நினைத்து பாருங்கள். முதல் மாற்றம், உங்கள் பண வருமானத்தில் நல்ல முன்னேற்றம். 2வது மாற்றம், உங்களை பின்னால் இழுத்த மனிதர்கள் உங்க வாழ்க்கையை விட்டு விலகுவது. 3வது மாற்றம், நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. 4வது மாற்றம், உங்கள் அதிர்ஷ்ட நேரம் தொடங்குவது. 5வது மாற்றம், உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு முக்கியமான பதிவு உருவாகுவது. இந்த 5 மாற்றங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஒரு மாற்றம் நடந்ததும் அடுத்த மாற்றம் தானாகவே தொடங்கும். அதனால் தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கை பழைய பாதையிலிருந்து புதிய பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். மீனராசினரே, நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய இழந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம், நம்பிய மனிதர்களால் காயப்பட்டிருக்கலாம், பணத்திற்காக போராடி இருக்கலாம், வேலைக்காக காத்திருக்கலாம், உறவுகளுக்காக கண்ணீர் விட்டிருக்கலாம். ஆனால் அந்த எல்லா போராட்டங்களுக்கும் இப்போது ஒரு முடிவு வரப்போகுது. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுடைய பொறுமையை சுவைத்தது. இனி உங்களுடைய வெற்றியை உலகம் பார்க்க வைக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு கதவு திறக்கும். அது சிறிய கதவாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கதவு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அரண்மனைக்குள் அழைத்து செல்லும் கதவாக இருக்கும். அதனால் இந்த நாட்கள்ல வரும் எந்த நல்ல வாழ்க்கையும் தவற விடாதீர்கள். யாராவது உங்களை அழைத்து அதை மதியுங்கள். ஒரு புதிய வேலை வந்தால் அதை யோசித்து பாருங்கள். ஒரு புதிய தொழில் வாய்ப்பு வந்தால் தைரியமா முன்னேறுங்கள். ஒரு நல்ல மனிதர் உங்க வாழ்க்கைக்குள் வந்தால் அவரை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் மனிதர்களின் மூலமாகவும் வாய்ப்புகளின் மூலமாகவும் நல்ல செய்திகளின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகுது. மீனராசினரே, இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில சிறிய மாற்றம் தெரிந்தால் கூட அதை சாதாரணமா நினைக்காதீங்க. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். இன்று ஒரு சிறிய நல்ல செய்தி வரும், நாளை ஒரு புதிய வாய்ப்பு வரும், அதற்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். அப்படித்தான் பிரபஞ்சம் வாழ்க்கையை மாற்றும். ஒரே நாள்ல மாறாது. ஒவ்வொரு நாளாக, ஒவ்வொரு வழியாக, ஒவ்வொரு ஆசீர்வாதமாக. அதனால் தான் நான் மீண்டும் ஒரு முறை உறுதியா சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்கள்ல மீனராசினரின் வாழ்க்கையில நல்ல மாற்றம் தொடங்குவது நிச்சயம். இந்த பதிவில் கூறப்பட்ட 5 மாற்றங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு மாற்றமாவது உங்க வாழ்க்கையில ஆரம்பமானால் அடுத்த சில மாதங்கள்ல உங்க வாழ்க்கையில நேராக முன்னேற போகிறது. எனவே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. உங்கள் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உங்க வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் துறக்கப்பட விட்டது. இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு மீனராசினரும் கீழே கமெண்ட்ல நன்றி பிரபஞ்சமேனு மனதார பதிவு செய்யுங்க. உங்களுடைய அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய நம்பிக்கையின் அடையாளமா மட்டுமல்ல, வரப்போகும் நல்ல மாற்றங்களை வரவேற்கும் ஒரு உறுதிமொழியாகவும் இருக்கும். இன்னும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு வரப்போகும் அடுத்த மிக முக்கியமான பலன்களையும் கிரக மாற்றங்களையும் அதிர்ஷ்ட நேரங்களையும் முதலில் தெரிந்து கொள்ள போதுவது நீங்கள் தான். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.